Dear students, I am Revati. 11th standard exercise 2.12 4th sum. Solve log base 4 2 power 8x equal to then 2 power log of base 2 அப்படி 8ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 பவரில் இருக்கக்கூடிய log values. அப்போது இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணுன்னாவே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ எக்ஸ் எங்கே இருக்கீங்க, பவரில் இருக்குது. அப்போ அந்த பவரில் இருக்கிற வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்து எக்ஸோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, log base 4 2 power 8x equal to 2 is a base பவரில் log 2 power a சரி வேல்யூ 8ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஒரு லாகில் பவர் வேல்யூ வந்தால் அது லாகுக்கு பிஃபோராக வந்துடும் அப்படின்னு சொல்லி பவர் ரூலில் பார்த்துருக்கோம். அப்போது 8x இன்ட்டு லாக் பேஸ் 2 சரி பேஸ் 4 2 ஈக்குவல் டு இங்கே வந்து லாக் சரி 2 பவரில் லாக் பேஸ் 2 8 வந்து 2 கியூப்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ எகெயின் 8x லாக் பேஸ் 4 ரூட் 2 சரி 2வோட ரூட் வேல்யூன்னு பார்த்தோம்னா 4 ரூட் 4 ஈக்குவல் டு இந்த 3 எங்கே ஆயிரும், இந்த லாகுக்கு பிஃபோராக வந்துடும். அப்போது 2 பவர் 3 லாக் பேஸ் 2 2ன்னு ஆயிடுச்சு. பேஸும் வேல்யூவும் ஈக்குவலாக இருந்தால் அதோட வேல்யூ 1ன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதுபடி இங்கே எழுதும்போது 8x லாக் பேஸ் 4 4 ரூட்டை 1/2ன்னு எழுதலாம் பவரில். தென் 2 பவர் 3 இன்ட்டு 1 ஏன்னா லாக் ஏ அப்படின்னு வந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1ன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 1/2 என்ன ஆயிரும், லாகுக்கு பிஃபோராக வந்துடும். பிஃபோராக வரணும்னா இந்த 8x கூட என்ன ஆயிரும், டிவைட் ஆகும். ஸோ 8x டிவைட் பை 2 லாக் 4 ஈக்குவல் டு 2 பவர் 3 தான் இருக்கும். இப்போ இங்கேயும் லாக் பேஸும் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கிறதுனால 1 ஆயிரும். அப்போது 8x பை 2 ஈக்குவல் டு 8. இப்போது இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் கேன்சல் ஆகும். தென் 4x ஈக்குவல் டு 8. தென் x ஈக்குவல் டு 8/4. தென் x ஈக்குவல் டு 2. ஸோ நம்மளுக்கு தேவையான வேல்யூ என்னது, x ஈக்குவல் டு 2. இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுலேயே நம்ம 5த்தும் பார்த்துடலாம். ஸோ 5th அண்ட் 6th கொஷினையும் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது 5th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 7ab ஸோ தட் லாக் ஆஃப் a ப்ளஸ் b/2 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு லாக் a ப்ளஸ் லாக் b. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிவன் ஒன்று கொடுத்துருக்காங்க, நம்மளை ஒன்று ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்யூஷன் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதும்போது என்ன வரும், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 7ab. இப்போது இங்கே a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் தான் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் b வருது. அப்போது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் நம்ம a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயராக மாற்றணும் அப்படின்னா இங்கே என்ன மிஸ்ஸிங் ஆகுது, ஒரு ப்ளஸ் 2ab மிஸ்ஸிங் ஆகுது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆடிங் 2ab ஆன் போத் சைடு ஒரு வேல்யூ நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா அதோட ஆன்சர் என்னது 1 தான் அர்த்தம். அப்போ 1 வந்து ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த சேஞ்சஸ், அதாவது கேன்சல் ஆயிரும். இங்கேயும் ப்ளஸ் 2ab இங்கேயும் ப்ளஸ் 2ab போடும்போது அது கேன்சல் ஆகிறதுனால ரெண்டு பக்கமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணும்போது என்னவா சேஞ்ச் ஆகும், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஹியர் 7ab ப்ளஸ் 2ab. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஐடென்டிட்டி படி இருக்குது. அப்போது a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர்னு எழுதி இங்கே வந்து 9abன்னு சேஞ்ச் ஆயிரும். தென் 9 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 9 ஈக்குவல் டு ab. அப்போது 9ஐயும் ஸ்கொயர் டேர்மில் எழுத முடியும். அப்போது a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 3 ஸ்கொயர்னு எழுதும்போது ஈக்குவல் டு ab. இதை a ப்ளஸ் b/3 ஹோல் ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம் ஈக்குவல் டு ab. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் படி லாக் வேணும். அப்போ லாக் வேணும்னா போத் சைட் என்ன பண்ணிக்கலாம், நம்ம லாக் எடுத்துக்கலாம். ஸோ டேக் லாக் ஆன் போத் சைட். அப்படி லாக் போத் சைடு எடுக்கும்போது a ப்ளஸ் b/3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே லாக் ஆஃப் ab இருக்கும். இப்போ பவரில் இருந்ததுன்னா அது எப்படி போயிடும், முன்னாடி போயிடும். ஸோ அப்போது அந்த பவரில் இருக்கிற 2 வந்து முன்னாடி போச்சு அப்படின்னா 2 log a ப்ளஸ் b/3
ஈக்குவல் டு லாக் ஆஃப் ப்ராடக்ட் ரூல் படி என்னவா எழுதிக்கலாம்? இதை லாக் ஏ ப்ளஸ் லாக் பியாக எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க? இந்த 2 அந்த பக்கம் போகும்போது 1/2 சேஞ்ச் ஆகும். அப்போ லாக் ஆஃப் ஏ ப்ளஸ் பி பை 3 ஈக்குவல் டு மல்டிபிள் இருக்கிற 2 அந்த பக்கம் போனால் டிவைட் ஆகும் இன்ட்டு லாக் ஏ ப்ளஸ் லாக் பிங்கிறது தான் ஸோ தட் பண்ண சொல்லி நம்மளை கேட்டிருந்த கொஸ்டின். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. இட் இஸ் அ ஃபைனல் ஆன்சர். ஸோ 6th question. Prove log a square by bc plus log b square by ca plus log c square by ab equal to 0. அப்போ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கும் போது என்ன கொடுத்துருக்காங்க? log of a square by bc plus log of b square by ca plus log of c square by ab. இப்போ நம்ம அடிஷன் ரூல் படி அடிஷனில் இருந்ததுன்னா அதை நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம்? மல்டிபிள் எழுதிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போது a square by bc into b square by ca into c square by ab. மாற்றிக்கிட்டு எல்சிஎம் எடுத்துடாதீங்க. இதில் இடையில இருக்கிறது என்னது? மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. ஸோ எல்சிஎம்லாம் எடுக்காமல் நியூமரேட்டர் டு நியூமரேட்டர் மல்டிபிள் பண்ணும்போது a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் வரும். தென் கீழே இருக்கிறதெல்லாம் டபுளாக இருக்கிறனால மல்டிபிள் பண்ணிங்கன்னா a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் கிடைக்கும். அப்போது மேலே இருக்கிறது ஃபுல் டேர்மும் கீழே இருக்கிற ஃபுல் டேர்மும் கேன்சல் ஆகும்போது log 1ன்னு கிடைக்கும். log 1ஓட வேல்யூ 0. It is a right hand side. Therefore, hence proved. It is a final answer. Thank you.